எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். சார், வாழ்த்துக்கள். எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏதோ பிரச்சனை இருக்கிறதாக சில ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியும் எப்படி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அது வெளியே 1008 கேசியங்கள் வரும். அது உள்ள வந்து பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. வெளியே வந்து 1008 பிரச்சனைகள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த இணைப்பு ஒருங்கிணைத்தல் மூவுல வந்து அவர் வந்து விட்டு கொடுப்பதாக தெரியவில்லை. அவர் வந்து ஓபிஎஸ்ஸையோ இல்லை சசிகலா அம்மையாரையோ இல்லை வந்து டிடிவி தினகரனையோ சேர்த்து கொள்வதில் வந்து கிஞ்சித்தும் இடம் கொடுப்பதற்கு மனசில்லை எடப்பாடி அவர்களுக்கு. ஆனால் வேலுமணி அவர்களுக்கு தனது தொகுதியிலேயே அண்ணாமலை அதிகமான வாக்குகளை பெற்று இன்றைக்கு பிஜேபி பல்வேறு இடங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டது என்ற கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்தவர் வேலுமணி அவர்கள். கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து களத்தில் இறங்கி விளையாடக்கூடிய ஒரு கள வீரர் தான் வேலுமணி. வேலுமணி அவர்கள் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வேலுமணி அப்படின்னீங்கன்னா திமுகவில் வேறு நம்ம செந்தில் பாலாஜி 2 பேரும் ஏடிஎம்கேல இருந்து போனவங்க தான். ஜெயலலிதா இருந்து பயிற்சி பெற்றவர்கள் தான். அது மாதிரி வந்து ஒரு களத்தில் இறங்கி களத்தை புரிந்து வைத்தவர் திரு வேலுமணி அவர்கள். அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட அண்டர் கரண்ட் வந்து இருக்கு என்பதை புரிந்து கொண்டவர் திரு வேலுமணி அவர்கள். அந்த கிரவுண்ட் லெவல்ல வந்து நீங்க வந்து ஒரு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உறவு, அண்ணாமலைக்கு பகை என்ற நிலையை நீங்கள் எடுத்தால் தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து எப்படியோ நீங்க வந்து பிஜேபிக்கு அடிமைதான், அதுக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு போடணும், டைரக்டா பிஜேபிக்கே ஓட்டு போட்டுடலாமே அப்படின்ற நிலைமை வந்துரும்ல. அந்த எண்ணம் வந்து வந்துடும். அந்த அந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் பிஜேபிக்கு சென்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியில் தான் பிஜேபி வளர்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை வந்து வேலுமணியும் பிஜேபியை சார்ந்து செயல்படுகிறாரா இல்லை என்று தெரியவில்லை. அது வந்து வெளிப்படையாக வந்தால்தான் தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழித்தால்தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழித்தால்தான் பிஜேபி வளர முடியும் என்ற சித்தாந்தத்தில் தான் மோடியும் அமித்ஷாவும் ஒரு பக்கம் தூது வீசுகிறார்கள் எடப்பாடிக்கு, இன்னொரு பக்கம் அண்ணாமலையை தூண்டிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கிறார்கள். அப்ப இது வந்து இந்த செயலை புரிந்து கொண்டால், புரிந்து கொண்டது மாதிரி எனக்கு தெரியல. எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்பது தெரியல. இவர் வந்து ஒரே பாராளுமன்ற தேர்தலுக்கு எனக்கான தேர்தல் இல்லை, எனக்கான தேர்தல் 2026 என்று எடப்பாடி கருதி கொண்டிருக்கிறார். திமுகவின் சமீபத்துல கூட எஸ்பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் போய் பியூஷ் கோயல் ஏதோ சந்திச்சுட்டு வந்த மாதிரி கூட ஒரு தகவல் வந்துச்சு. இன்னமும் அந்த பாஜகவோட பிடிக்குள்ளதான் இந்த 2 பேரும் இருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்துட்டாலும் அது இருக்கதான் செய்யும். உங்களுக்கு வந்து அந்த பயம் ஒன்று இருக்கிறது. செந்தில் பாலாஜி ஒரு வருடமாக வெளியே வரவில்லை. எந்த கேஸு? ஏடிஎம்கேல இருக்கும்போது போட்ட கேஸ். அதை வைத்து இப்ப இதை வைத்து ஒரு மிரட்டல் தானே. இன்னைக்கு வந்து எங்களால் வந்து ஒரு வருடம் கூட உங்களை உள்ள வைத்திருக்க முடியும் என்ற மிரட்டல், உங்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும், இடியை வைத்து ரைடு விட முடியும் என்ற மிரட்டலை வைத்து தானே அண்ணாமலை இங்கு அரசியல் செய்கிறார். அப்ப அந்த அரசியலை அண்ணாமலைக்கு எம்பவர் பண்ணியது வந்து மோடி தானே, மோடி அமித்ஷாவும் தானே. அப்ப நீங்க மிரட்டல் செய்து அரசியல் செய் என்று எம்பவர் பண்ணது மோடி அமித்ஷாவும். அப்ப அந்த மிரட்டலை பார்த்து பயந்தவர்கள் தான் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிஜேபி சார்பாக நிற்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இவர்கள் பின்னால இருப்பதின் காரணமாகத்தான் இவர்களால் வந்து திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து இந்த இந்துத்துவா சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான சித்தாந்தம் தான் எம்ஜிஆர் உருவாக்கிய, ஜெயலலிதா வளர்த்தெடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விட்டார்கள். அப்ப இந்த சித்தாந்தத்தை இன்றைக்கு முழுமூச்சாக முன்னெடுத்துக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான்.
என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. எனவேதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து பிஜேபி வளர்ந்து அதற்கு பிறகு திமுகவை எதிர்க்கட்சியாக வந்து அமர்ந்து திமுகவையும் ஒழித்து பிஜேபி ஆட்சியை பிடிக்கும். இதுதான் அவங்களுடைய கிராண்ட் பிளான். இந்த கிராண்ட் பிளானுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலியாகி கொண்டிருக்கிறதோ என்ற எண்ணம் தான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக போராடக்கூடிய திரு கே.சி. பழனிசாமியாக இருக்கட்டும், திரு பெங்களூர் புகழேந்தியாக இருக்கட்டும், திரு ஜே.சி.டி. பிரபாகரனாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே தொடர்ந்து குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றாக வேண்டும், அனைவரும் ஒன்றாக வேண்டும் என்ற குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குரலுக்கு எடப்பாடியும் செவிசாய்க்கவில்லை, ஓபிஎஸும் செவிசாய்க்கவில்லை, சசிகலாவும் செவிசாய்க்கவில்லை. இது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயலாகும். ஓபிஎஸ் அவர்கள் இவர்களது பிரஷர் காரணமாக பிஜேபி பக்கம் முழுமையாக சாய்ந்து விட்டார். சசிகலா அவர்கள் பிஜேபியினுடைய சைடாக இருக்கிறார் போல் தெரிகிறது, தெரியல, அது முழுசாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் குரலாக இவரும் ஒழிப்பாரோ என்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் எடுபடவில்லை. அப்ப என்றைக்கு நீங்க இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆளக்கூடிய ஒரு பாசிச சக்தியாக பிஜேபி இருக்கிறது. அந்த பாசிச சக்தியை நீங்கள் முதலில் எதிர்க்காவிட்டால், திமுகவை எதிர்க்கிறோம் என்பதற்காக நீங்கள் பிஜேபிக்கு அனுசரணையாக இருப்பது என்பது ஒரு வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக தமிழக மக்கள் பார்க்கிறார்கள். அப்ப தமிழக மக்கள் மட்டுமல்ல, அந்த தமிழக மக்களது ஒட்டுமொத்த ஆதரவையும் இன்றைக்கு இழந்து நிற்கிறது. இன்றைக்கு அதிமுகவின் பின்னால் இருப்பது உண்மையிலேயே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நேசித்து இரட்டையை மாறாமல் ஓட்டு போடக்கூடிய ஒரு 20% தொண்டர்கள் மட்டும்தான். மிச்சம் இருக்கக்கூடிய 20% காணாம போச்சு. எங்க போச்சு? அப்ப அந்த 20% இழந்து விட்டார்கள். எங்க போச்சு? சிறுபான்மை மக்களது வாக்குகள் இழந்து விட்டார்கள், எஸ்சி/எஸ்டியினுடைய வாக்குகள் இழந்து விட்டார்கள். அடுத்து என்னது? அடுத்து பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்களையும் இவர்கள் வாக்குகள் இழந்து விட்டார். ஓபிசி இனத்தை சேர்ந்த பல்வேறு விளிம்பு நிலை ஜாதியை சேர்ந்த மக்கள் வாக்குகளையும் இவர்கள் இழந்து விட்டார்கள். இது எல்லாத்தையும் பிஜேபி என்ன பண்ணுது? சோசியல் இன்ஜினியரிங் என்ற முறையில ஹிந்துத்துவா, இந்து என்று பொய்யான பரப்புரைகளை விளக்கு பூஜை நடத்தி இவர்களை எல்லாம், பெண்களை எல்லாம் கவர்ந்து, இந்த சாஃப்ட் இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லக்கூடிய ஆண்களை எல்லாம் இந்து என்ற நிலையிலே அவர்கள் எல்லாம் கவர்ந்து இந்த பிஜேபி இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையை ஏற்படுத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மேம்போக்கான ஒரு, அதாவது ஒரு தவழ்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இதற்கு காரணம். ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு இல்லை. அதான் இன்னைக்கு காரணமாக தெரிகிறது. இல்ல, இப்ப பாஜக எதிர்ப்பு அணி, பாஜக ஆதரவு அணி, பாஜக வேணும் பாஜக வேணான்னே உள்ள 2 குரூப் இருக்கும் போல. இந்த இணைப்பு, ஒன்றிணைப்பு இதுல எல்லாம் இந்த பாஜக எதிர்ப்பு ஆதரவு அணி எப்படி சார் ஒட்டும்னு நினைக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு இணைக்க கூடாது தானே, இணைக்க வேண்டும் என்று நீ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க மார்ஷல். அதாவது பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதுக்கு எதிராகத்தான் அவர் செயல்படுவாங்க. அவர் எது சொன்னாலும் அதுக்கு எதிராகத்தான் செயல்படுவாங்க. இணைக்க வேண்டும் என்று சொன்னால் பிளக்க வேண்டும் என்ற அர்த்தம், பிளக்க வேண்டும் என்று சொன்னால் இணைக்க வேண்டும் என்று அர்த்தம். நீங்க அதை புரியல. இதுல எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல இருக்காரு? பாஜக எதிர்ப்புல இருக்காரா, ஆதரவுல இருக்காரா, இல்ல பயந்து இருக்காரா? பாஜக பார்த்து பயந்து இருக்கிறார். பாஜகவை பார்த்து பயந்து இருக்கிறார். அண்ணாமலையை பார்த்து பயந்து இருக்கிறார். அண்ணாமலை இருந்தால் எடப்பாடிக்கு அது ஆபத்து என்ற வகையில அண்ணாமலையை கொண்டு வந்ததே பிஜேபி ஒரு சதிகார, ஒரு சாணக்கியத்தனமான வேலைதான் அது. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோலைச்சிய முக்குளத்தூரை சேர்ந்த சசிகலாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்க. அடுத்து டிடிவி தினகரனை ரெட்டலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி மடக்கி விட்டார்கள். அடுத்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்த சொல்லி தரையில் வீழ்த்தி இப்போதான் அவர்களது பகடைக்காக மாற்றி விட்டார்கள். அப்ப முடிஞ்சா? அப்ப முக்குளத்தோரது 3 மூத்த பிரதிநிதிகள், முன்னணி பிரதிநிதிகளை இன்னைக்கு அவர்கள் தங்கள் வலையில் வீழ்த்தி விட்டார்கள். இரண்டாவது என்ன? அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முக்குளத்தோருடைய பிரதிநிதிகள் பல்வேறு ஜாதிய சங்கங்களை, பல்வேறு சங்கங்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய முக்குளத்தோர் பிரதிநிதிகளை பணத்தை கொடுத்தும் இந்து என்ற போர்வையை போர்த்தியும் அவர்களை வளைத்து விட்டார்கள். அவர்கள் பக்கம் வளைத்து விட்டார்கள், அண்ணாமலை பக்கம் வளைத்து விட்டார்கள். 2 முடிஞ்சா? முக்குளத்தோர் சொல்லி முடிச்சாச்சா? அடுத்து என்னது? கவுண்டரை கொண்டாடணும்னா என்ன பண்ணும்? அப்ப கவுண்டர் இனத்தை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கொண்டு வந்து Z+ செக்யூரிட்டி கொடுத்து பணத்தையும் கொடுத்து இறங்கி விளையாடு என்று சொல்லி
ஒரு பக்கம் நாங்க கையை கொடுக்குறோம், இன்னொரு பக்கம் நீ வந்து இறங்கி விளையாடு என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கலகலக்க வைத்து, ஒரு பக்கம் இடி ரைடு வரும், ஒரு பக்கம் ஐடி ரைடு வரும், ஒரு பக்கம் எல்லாம் வரும். நீங்கள் வந்து எதிர்த்து பேசினால் என்று சொல்லி அவர்களை எந்த முடிவும் எடுக்க விடாமல், பிஜேபியோட கூட்டணியில் என்ற முடிவையே எடப்பாடி எடுத்தது பெரிய விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் எடப்பாடியால் மோடியையும் அமித்ஷாவையும் பிஜேபியுடைய சித்தாந்தத்தையும் ஒரு துளி கூட எதிர்ப்பதற்கு அவருக்கு திறமில்லை, அவருக்கு தைரியம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அப்ப மக்கள் எப்படிங்க, பொதுமக்கள் எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? எதுக்குங்க திமுகவை இன்னைக்கு பிஜேபி வேண்டாம் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நினைக்கிறார்கள். ஆனால் திமுக ஒட்டுமொத்தமாக திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கல. திமுகவுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ற அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தைரியமாக பிஜேபி எதிர்க்கிறதா, தைரியமாக திமுகவை எதிர்க்கிறதா என்ற கேள்விகளுக்கு எங்க விடை இருக்கு? எங்க இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எங்க விடை இருக்கு? அதான் பட்ஜெட் எதிர்க்கிறாரு சார். என்னத்த பட்ஜெட் எதிர்க்கிறது? அதெல்லாம் ஒரு பட்ஜெட் தான் எதிர்த்தாரு, எதிர்த்து அறிக்கை விட்டாருல்ல. அதெல்லாம் ஒரு எதிர்ப்பா? என்னத்தை எதிர்ப்பு? எதிர்த்து அறிக்கை விடுறது? எதிர்த்தா எதிர்க்கு இதெல்லாம் எதிர்ப்பான்றீங்க, எதிர்க்கலன்னா எதிர்க்கலன்றீங்க. நீங்க சித்தாந்தத்தை எதுக்கணுங்க. பட்ஜெட் என்ன இன்னைக்கு வரும், இந்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் வேற மாறும், அடுத்த வருஷம் மாறிட்டே இருக்கும். சித்தாந்தத்தை தானே பிரச்சனை. இப்ப நீங்க வந்து எம்ஜிஆரை தரக்குறைவா பேசி, ஜெயலலிதாவை தரக்குறைவா பேசி, அண்ணாவை தரக்குறைவா பேசி, திரும்பி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் படத்துக்கு மாலை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதான ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தரக்குறைவா பேசுறாங்க, தோற்றுவித்த அண்ணாதுரையை கோழை என்று வர்ணிக்கிறார் அண்ணாமலை. ஜெயலலிதாவை வந்து தன் மனைவியை விட, தன் தாயாரை விட ஜெயலலிதாவை தரக்குறைவாக அவர் பேசுகிறார். இப்ப இப்படி எல்லாம் பேசுனாங்க. பேசுனதை எதிர்த்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. ஆனா மக்கள் உங்களை நம்பலையே. பிஜேபியை முழுவதுமாக எதிர்க்கவில்லை என்றால் மக்கள் உங்க பக்கம் எப்படி வருவாங்க? எப்படி சிறுபான்மையினர் எப்படி வருவாங்க? நீங்க வந்து பிஜேபியினுடைய மக்கள் விரோத திட்டங்களை, மக்கள் விரோத சட்டங்களை, மக்கள் விரோத செயல்பாடுகளை, ஓபிசிக்கு எதிராக செய்யக்கூடிய நடவடிக்கைகளை எதிர்க்காமல் நீங்க வந்து பட்ஜெட்டை மட்டும் எதிர்த்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப உங்களது எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது என்ன வகையான எதிர்ப்பு என்பதை பொறுத்துதான் அது அமையும். அப்ப நீங்க வந்து இன்னமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து டிவியில பேசும்போது என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அண்ணாமலை தான் வேண்டாம், எங்களுக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் உறவு தான், அவர்கள் வந்து அண்ணாமலை மாற்றிவிட்டால் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இதான சொல்றாங்க. நீங்க ஏடிஎம்கே சுத்தி பாருங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே சுத்தி இருக்கக்கூடியவர்கள் மெஜாரிட்டி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏடிஎம்கேக்குள்ள ஊடுருவி இருக்கிறார்கள். ஊடுருவி இன்றைக்கு ஏடிஎம்கே சார்பாக அவர்கள் வந்து இன்றைக்கு டிவியில ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்ப மக்கள் பார்க்கிறவனுக்கு தெரியும்ல, வெளிப்படையா தெரியுது இல்ல, இவர்கள்லாம் யாரு, ஏடிஎம்கேக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம், ஏடிஎம்கேக்கு இவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது. அப்ப ஏடிஎம்கேக்கு தொடர்பான எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கேசி பழனிசாமி வெளியே இருக்காரு. ஜெயலலிதாவை பாதுகாத்து ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக என்ற புகழேந்தி வெளியே இருக்காரு. ஓகே, ஜெயலலிதாவால் அடையாளங்கப்பட்ட ஓபிஎஸ் வெளியே இருக்காரு. ஓகே, இந்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட செங்கோட்டையன் இல்ல சைதை துரைசாமி இவரெல்லாம் அமைதியா இருக்காங்க. அப்ப இன்னைக்கு இந்த நிலையில வந்து இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களை நேசிக்கக்கூடிய தலைமை தேவை. அப்ப என்னது? மக்கள் விரும்பக்கூடிய தலைமை தேவை, மக்கள் நம்பக்கூடிய ஒரு கிரெடிபிள் லீடர்ஷிப் தேவை. அப்ப அந்த கிரெடிபிள் லீடர்ஷிப் இன்னைக்கு இல்லை என்பதுதான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் மட்டும்தான் இன்றைக்கு 20% வாக்குகளை தக்க வைத்திருக்கிறார். அதில் இருக்கு, தக்க வைத்திருக்கிறது. அது உண்மைதான். இதே ஓபிஎஸ் கிட்ட போயிருந்துச்சுன்னா உண்மையிலே அவர் வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபியிடம் சாய்ந்திருப்பார் என்றுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிரூபிக்கிறது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமின்றதுனால ஏடிஎம்கே பிஜேபியிலிருந்து வெளியே ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து பிஜேபியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இன்றைக்கு வந்து 20% வாக்கு வங்கியோடு 2வது இடத்திலே தக்க வைத்திருக்கிறார். பல்வேறு இடங்கள்ல 3வது இடம் போயிருக்கு, டெபாசிட் போயிருக்கு, 4வது இடம் போயிருச்சு. இந்த நிலைமை ஏற்பட்டால் கூட 20% வாக்கு வங்கியோடு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுகவுக்கு அடுத்து ஏடிஎம்கே தான். ஆனால் அதை வைத்து வெற்றி பெற முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. 2026 கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியாது என்பது எழுதி வைக்கப்பட்ட உண்மை.
இந்த நிலையில் வெற்றி பெற முடியாது. இணைந்தால் வெற்றி பெற முடியுமா? இணைந்தால் ஓரளவிற்கு டஃப் இல்ல, ஃபைட் கொடுக்க தோல்வி முடியும். குறித்து ஆராய டெய்லி கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. இணைப்பை குறித்து மட்டும் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு எல்லாரையும் கூட்டு வர்றதா ஒரு தகவல் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு பேர் சர்வாதிகாரம் இல்லைங்க. ஜனநாயகம் அங்க செத்து விடும் அல்லவா? இப்ப நீங்க சர்வாதிகாரம் யாரால பண்ண முடியும்? ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடரால தான் பண்ண முடியும். யாரால இந்த சர்வாதிகாரத்தோட கட்சியை நடத்த முடியும் சொல்லுங்க? இப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர். யாருக்கு இருந்தாலும் இல்லைன்னாலும் எம்ஜிஆருக்காகத்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர், ஒரு கிரெடிபிள் லீடர், யாருக்கு இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி அப்படியா? நீங்க அந்த தொகுதியை விட்டு சென்னையில வந்து போட்டிட முடியுமா? இல்ல நீங்க அதை விட்டு மதுரையில போய் போட்டிட முடியுமா? முடியாது. அப்ப எஸ்டாப்ளிஷ் லீடர்ஷிப் அங்க இல்லை என்பதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க எஸ்டாப்ளிஷ் லீடர்ஷிப் இல்லாம நீங்க சர்வாதிகாரத்தை அங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த கட்சி வந்து படுகொலைக்கு தான் போகும். ஜனநாயகம் இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஒவ்வொரு கட்சியிலும் ஜனநாயகம் ஏற்படணும். அதுக்கு தானே எல்லாரும் போராடுறாங்க. நாட்டை இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்தியா வந்து ஜனநாயகத்தால், அதாவது மக்களால் தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறை நிர்வாகம் கொண்டு மக்களாட்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை நிர்வாகம் நடக்கக்கூடிய நாடு இந்தியா. ஆனா இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனா கட்சி ஆளக்கூடியவர்கள் தங்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்பது என்ன ஜனநாயகம்? அப்ப அதுக்கு பேர் ஜனநாயகமா? அப்ப அது யாருக்கெல்லாம் பொருந்தும்? அது எஸ்டாப்ளிஷ்டு லீடர், தங்களால் உருவாக்கப்பட்ட லீடர், கட்சியவே உருவாக்கிய தலைவர்களுக்கு அது பொருந்துமே ஒழிய, இந்த மாதிரி அந்த தலைவர்கள் எல்லாம் மறைந்த பிறகு ஒரு கட்சி நீண்ட நாட்களுக்கு நீடித்து நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சி பட்டே ஆக வேண்டும். அப்ப ஜனநாயகப்படுத்தப்படாவிட்டால் அந்த கட்சி சீக்கிரம் அழிந்துவிடும். இப்ப இந்த அழிவுக்கு துணை போகிறார்களா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்? எடப்பாடியை தாண்டி இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்ஜிஆரோடு பணிபுரிந்த அமைச்சர்கள், ஜெயலலிதாவோடு பணிபுரிந்த அமைச்சர்கள் இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்காவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விடுமா இல்லையா? அப்ப ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும் என்ன அர்த்தம்? அங்க அனைத்து, அதாவது ஏடிஎம்கே அப்படின்னா வந்து அனைவருக்குமான கட்சி என்ற நிலை மீட்டெடுக்கப்படணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, ஏடிஎம்கே அப்படின்னா அனைத்து ஏழை எளிய மக்களுக்கான கட்சி, சிறுபான்மையினருக்கான கட்சி, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான கட்சி என்ற நிலை என்றைக்கு உருவாக்கப்படும் அங்க அப்பதான் ஜனநாயகம் படுத்தப்படணுன்றதுக்கான காரணம் அதான். அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்புகள் அங்கு வழங்கப்படணும். இப்ப எடப்பாடிக்கு இன்னைக்கு இருக்காரு, இன்னைக்கு அவர் ஏலம் எடுத்திருக்காரு, சசிகலா இருந்து ஏலம் எடுத்துட்டாரு. இந்த ஏலத்தை வச்சு இவரால் ஆட்சி அமைக்க முடியுமானா முடியாது. அப்ப இன்னொருத்தர் ஏலம், இப்ப சசிகலா நினைச்சா இந்த 66 எம்எல்ஏக்களை பணம் கொடுத்தா வாங்கிட முடியுமா முடியாதா சொல்லுங்க? பணம் கொடுத்து ஆளுக்கு 20 கோடி கொடுக்குறோம், உடனே வாங்கன்னா எத்தனை எம்எல்ஏக்களும் 20 கோடியை வாங்கிட்டு ஒட்டுமொத்தமா எடப்பாடியை தூக்கி போட்டு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஆளுக்கு 5 கோடி இல்ல 10 கோடி கொடுத்தா இந்த ஒட்டுமொத்தமா ஏடிஎம்கே மாத்திர முடியுமா முடியாதா சொல்லுங்க பாப்போம். இதான நடந்துச்சு. அப்ப பணம் கொடுத்து போச்சு அப்படின்னா மக்கள் கண்ணார பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே இது நமக்கான கட்சி இல்ல, இது பணத்திற்கான கட்சி, இது பணம் உள்ளவர்களும் பதவி உள்ளவர்களும் ஜாதி பலம் உள்ளவர்களும் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி அப்படியே பின்னால ஒதுங்கிடுவாங்க மக்கள். அப்ப மக்களது நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்ட பிறகு நீங்க எப்படி வந்து வெற்றி பெற முடியும்? அப்ப எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்த அந்த வாக்கு சக்தி, 20% வாக்கு சக்தி இன்னும் இருக்கு. அந்த வாக்கு வலிமையை மக்கள் நம்பிக்கை பெற்ற வாக்கு வலிமையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை பொறுப்புக்கு வருபவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவராக மட்டுமல்ல, மக்கள் தலைவராக மாற வேண்டும். மக்கள் தலைவராக மாறணும்னா இப்ப எடப்பாடியே மாறலாம், அது மக்கள் தலைவராக மாறலாம். எப்ப மாறலாம்? அனைவரையும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் வரணும் ஃபர்ஸ்ட். நீங்க வேற ஒன்றும் இல்லை. எடப்பாடி வந்து நான் தான் பொதுச் செயலாளர், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நான் தான் பொதுச் செயலாளர், அடுத்து முதலமைச்சர் கேண்டிடேட் நான் தான் என்று கூட வைத்துக் கொள்ளட்டும். அதை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவருமே ஒருங்கிணைத்து வாருங்கள் என்று ஒரு அழைப்பு சொல்லட்டுமே, அழைப்பு விடட்டும். ஒட்டுமொத்தமா ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டா வரட்டும், சசிகலா ஏத்துக்கிட்டா வரட்டும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த உயிரிலே குறிப்பிடப்பட்ட அதன்படி
2016 ஜெயலலிதா இறக்கும் பொழுது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்களோ அத்தனை உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து ஓகே இன்றைக்கு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த தேர்தலுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுச் செயலாளர் தேர்தல் வரும் பொழுது நாங்கள் அனைவருமே தொண்டர்கள் மத்தியில எலெக்ஷன் நடத்தி யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் வரட்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து ஜனநாயகப்படுத்துங்க. ஜனநாயகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த மூத்த தலைவர்கள் அனைவருமே ஒரு குழுவாக இணைந்து, மூத்த தலைவர்கள் அனைவருமே ஒற்றுமையோடு இணைந்து அந்த அந்த குழு ஒரு ஆட்சியை வழிநடத்தக்கூடிய குழுவாக, உண்மையாக வழிநடத்தக்கூடிய குழுவாக இருக்க வேண்டும். இதுல மேக்சிமம் என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆட்சிக்கு வந்த பின்பு என்னது? கான்ட்ராக்ட் எனக்கு வேணும், எம்எல்ஏ சீட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும், எம்பி சீட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும், ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தெரிஞ்சவங்க போடணும். இதுதானங்க உங்களுக்கு பிரச்சனை. வேற என்ன? அடுத்து என்னது? கார்பரேஷன், மேயரு, கவுன்சிலர்ஸ், மாவட்ட கவுன்சிலர்ஸ், ஒன்றிய கவுன்சிலர்ஸ், இதுதானே உங்களுக்கு போடணும். அப்ப இந்த அதிகாரத்தை பரவலாக்குங்க. இப்ப வட மாநிலத்தில் CV சண்முகமும் KP முனுசாமி இருக்காங்க. தெற்க ஒரு உதயகுமார் இருக்காரு, செல்லூர் ராஜ் இருக்காரு, அடுத்து இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ராஜன் செல்லப்பா இருக்காரு, OPS இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்க எம்பவர் பண்ணுங்க. எல்லாருக்குமான ஒரு பங்குகளை எல்லாரும் இணைந்து முடிவு எடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துங்க. எடப்பாடி பழனிசாமியே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இந்த ஏற்றுக்கொள்வர்கள் வந்து சேரணும் ஒரு அறிவிப்பை விடுங்க, ஓப்பன் அறிவிப்பை விடுங்க. அதற்கு அடுத்து நாங்கள் இதை ஜனநாயகப்படுத்துகிறோம், இந்த ஒரு நம்பிக்கையை கொடுங்க. வந்து சேர்றவங்க அத்தனை பேருமே அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம எப்படி சேருவாங்க? இன்றைக்கு வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இளைய தலைமுறை ஆட்சிக்கு வருதா? திமுகவில் இளைய தலைமுறை உதயநிதி அவர்களை கொண்டு வந்துட்டாங்களா? வந்தாச்சு. அடுத்து நீங்க எடுத்துக்கங்க, இந்த பக்கம் சீமான் இருக்காரு, இந்த பக்கம் அடுத்து அண்ணாமலை இருக்காரு, இந்த பக்கம் விஜய் வராரு. இளைய தலைமுறை உள்ள வருது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான இளைய தலைமுறை எங்க தலைமை? எவ்வளவு நாளைக்கு நீங்க இதே நடத்த போறீங்க? எவ்வளவு நாளைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்வீங்க? அதுக்கான ஹோப் எங்க? அதுக்கான வழிமுறை எங்க? இளைய தலைமுறைக்கு வாய்ப்புகள் எங்க கொடுத்திருக்கீங்க? அவர்கள் உள்ள களத்துல இருக்குங்க. எதற்கு ஜெயலலிதா அவர்கள் இளம் பெண்கள் பாசறை, இளைஞர்கள் பாசறைன்னு உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் எங்க? இப்ப அவர்கள் எங்க போயிட்டாங்க? அப்ப இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகப்படுத்த வேண்டிய தேவை இன்னைக்கு ஒரு கட்சிக்கு இருக்குது. எப்ப அந்த கட்சிக்கு வருது ஜனநாயக தேவை? எல்லா கட்சியுமே சர்வாதிகாரம் தான், எல்லா கட்சியுமே தலைவரை வைத்துதான் நடக்குதுன்னு இப்ப சொல்லுவாங்க. அவங்க தலைவரை வைத்து நடக்குது. எப்ப நடக்கும்? அது நிற்கும். அந்த தலைவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும் வரைதான் அந்த கட்சி அந்த தலைவரை நம்பி இருக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு இன்னைக்கு எடப்பாடி மாதிரி தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டால், என்றைக்கு அந்த கட்சி ஜனநாயகப்படுத்தப்படுகிறதோ, என்றைக்கு அந்த கட்சி அனைவருக்குமான கட்சியாக மாற்றப்படுகிறதோ அன்றுதான் அந்த கட்சி மக்கள் நம்பிக்கையை பெறும். என்றைக்கு அந்த கட்சி மக்களுக்காக வாதாடுகிறதோ, என்றைக்கு அந்த கட்சி மக்கள் பாசிச சக்திகளை எதிர்க்கிறதோ, என்றைக்கு அந்த கட்சி சித்தாந்தத்தை முன்வைக்கிறதோ, என்றைக்கு அந்த கட்சி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறதோ, அன்றைக்குத்தான் அந்த கட்சி ஒரு மீண்டும் புத்துயிர் வரக்கூடிய கட்சியாக மாறும். இல்லைன்னா காலப்போக்கில் மற்றவர்கள் வளர்ச்சி, இவர்களது அழிவில் மற்றவர்கள் வளர்ச்சி பெறுவார்கள். அது மற்றவர்கள் வளர்ச்சி யாரோட வளர்ச்சியா இருக்கலாம்? பிஜேபியினுடைய வளர்ச்சியா இருக்கலாம், விஜயனுடைய வளர்ச்சியா இருக்கலாம், சீமானுடைய வளர்ச்சியா இருக்கலாம், இல்ல மற்ற கட்சிகளுடைய வளர்ச்சியாக இருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்க தானே உருவாக்கி கொடுக்குறீங்க. அப்ப எடப்பாடி எடப்பாடியினுடைய பெர்செப்ஷன் 2026 நான் திமுகவுடைய தோல்விகளால் நான் ஜெயிப்பேன், நம்ம ஜெயிச்சிடலாம் என்ற நம்பிக்கையோட இருக்கார். ஓகே, அந்த நம்பிக்கை ஒரு பொய்யான நம்பிக்கை. ஓகே, அப்ப அந்த கன்விக்ஷன் இஸ் நாட் ஒரு ராங் கன்செப்ஷன், இஸ் நாட் அ கன்விக்ஷன். பொய்யான நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையா மாறாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு ஒற்றுமைக்கான குரல் இன்னைக்கு ஒரே ஒரு இயக்கத்துலதான் இன்றைக்கு கட்சி தொண்டர்கள் இன்னமும் ஏடிஎம்கே விட்டு பெரும்பாலான தொண்டர்கள் போகாம இருக்காங்க. ஆனா பொதுமக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க, விலக்கி வைத்துக் கொண்டார்கள். ஆனால் பொதுமக்களது வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒற்றுமை வேண்டும்.
முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி தரப்போகிறது, எப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறது, யாருக்கெல்லாம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்த்த வேண்டும். எப்படி சிறுபான்மையினர்களை தங்கள் பக்கம் ஈர்க்கப் போகிறது, எப்படி தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை எப்படி தங்கள் பக்கம் ஈர்க்கப் போகிறது, எப்படி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை தங்கள் பக்கம் கொண்டு வரப்போகிறது, எப்படி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இன்றைக்கு அரசியல் பிரதிநிதித்துவமே இல்லாமல் இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல விளிம்பு நிலை மக்கள் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பக்கம் வரப்போகிறார்கள். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா பண்ண முடியாது. சும்மா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது, பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணிடலாம், எல்லாம் பாட்டு போட்டா ஜெயிச்சிடலாம், இந்த கதையெல்லாம் நடக்காது. உங்களது உண்மையான இதய சுத்தியோடு கூடிய ஒரு உண்மையான ஒரு 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 உணர்வை நீங்கள் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது முதலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் செயல்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் அது வந்து ஒற்றுமைக்கு, நீங்க ஒற்றுமைப்படலைன்னா உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போடணும்? நீங்களே ஒற்றுமையாகல, நீங்களே ஒரு உணர்வோடு வரல, நீங்களே பிஜேபி எதுக்கல, நீங்களே திமுகவை எதுக்கல அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க? இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்றைக்கு பிஜேபி எதிர்க்கிறது, இன்றைக்கு திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்கிறது, இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இன்றைக்கு வந்து சமூக நலத்திட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் 2 கோடி பேருக்கு மக்கள் மத்தியில இடம் பிடித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்ப நீங்க அதை மீறி எப்படி ஜெயிப்பீங்க? அதை மீறி எப்படி ஜெயிப்பதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள், என்ன செயல்பாடு வைத்திருக்கிறீர்கள்? யாரும் வேண்டாம், எல்லாம் வேண்டாம், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்வது என்பது தன்னைத்தானே யானை தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வதாக அர்த்தம் ஒழிய வேற எதுவும் இதுக்கு நடக்காது. இதை சீனியர்கள் உணர்ந்து கொள்ளணும். சீனியர்கள் உணரல, மூத்த அமைச்சர்கள் உணரவில்லை என்று சொன்னால் தொண்டர்கள் அவர்களை உணர வைக்க வேண்டும். தொண்டர்கள் ஒவ்வொரு அமைச்சர்கள் வீட்டு முன்னாலேயும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வீட்டு முன்னாலேயும் நீங்க உண்மையான அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் தொண்டர்கள் புரட்சி ஏற்பட வேண்டும். இல்லைன்னா நடக்காது. இல்லைன்னா 2026 உங்களுக்கு பகல் கனவாக முடியும். 2026க்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கா இல்லை என்பதை தேட வேண்டும். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.